வேறு லெவலில் சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம ராஜா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு அண்ணா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சந்திரகலா தான் அப்படின்னு ராஜா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜாவும் என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா, நீங்கள் எல்லாம் யதார்த்தமாக நடக்குதுன்னு தானே தள்ளி நின்னீங்க. அது எல்லாமே போய் தான். எங்கள் அம்மா மூலியமாக தான் இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்காங்க. இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு ராஜா வந்து கேட்ட உடனே ஆப்போனண்ட்டில் இருக்கிற ஒருத்தர், எனக்கு வேலை வந்து ரொம்பவே முக்கியம், அதை வச்சு தான் என் ஃபேமிலியை வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அதுக்குன்னு இப்படியாங்க பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக வந்து கேட்கும்போது, ஆனால் எங்கள் அம்மா பண்ண காரியத்தை ஜீர்ணிக்கவே முடியாது, இது எவ்வளோ பெரிய பாவம்னு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் அம்மா சார்பில் மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த பொண்ணு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாப்புல, எனக்கு கோவம்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்கள சும்மா விடாதீங்கன்னா இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டத்தில் வந்து இருந்திருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் காரணமும் அவங்க தான். தள்ளி நிற்காதீங்கண்ணா, நீங்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். போதும், தள்ளி நின்ன வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் வரைக்கும் போதும்ண்ணா. இனிமேட்டு நீங்கள் கையில் வந்து எடுத்துக்கங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. நம்ம ராஜா மாட்டுக்கும் சாமுண்டேஸ்வரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரா வந்து நின்னோடனே, இவ்வளோ கேவலமாக நீ நடந்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதுக்கும் மேலே நீ நடந்துப்பேன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. என்னடா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வசனத்தெல்லாம் வேறு எங்கேயாவது போ. நான் வந்து உன்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. என்னடா என் தங்கச்சிக்கிட்ட என்னமோ வந்து பேசுனியே, இது எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சு தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாண்டா எனக்கும் தெரிஞ்சு தான் நடந்துச்சு, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு என்னன்னு வந்து பேசுகிறாங்க. இப்பயே நான் எல்லாத்தையும் என் மனைவி கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு ராஜா வந்து சொல்லும்போது, டேய் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முடியாது? நான் எதுக்கு தள்ளி நிற்கணும்? இதுக்காக நீங்கள் செஞ்ச பொய்க்காக தான் நான் ரேவதி முக்கியம்னு சொல்லிட்டு தள்ளி நின்னேன். ஆனால் இனிமேட்டெல்லாம் அப்படியெல்லாம் நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க. சரிடா போடா, நீ எப்போ உன் மனைவி கிட்ட இது எல்லாத்தையும் தெளிவாக வந்து சொல்கிறியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மாமாவை நீ அப்படியே வந்து அழைச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே வராங்க, சிரிக்கிறாங்க. அதே பேச்சு அதே முயற்சியா அப்படின்னு ராஜா வந்து சிரிக்கும்போது, அக்கா இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுக்கா, உன்னை எதிர்க்க முடியலன்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸாக பண்ணுறீங்களே, உங்களுக்கு உதவி செய்ய சதிகாரங்க இருப்பாங்க, எனக்கு உதவி செய்ய அந்த இயற்கையும் ஆண்டவனும் இருக்காப்புல, அவங்க என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லைங்க. கண்டிப்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன். நிச்சயம் ரேவதி தான் என்னோட மனைவி. இயற்கையே ரேவதிக்கு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு வந்து உணர்த்த வச்சிருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் பண்ண சதியாட்டம், மருது, அவன் இவனு எல்லாருமே வந்து மேகமூட்டை மாதிரி காத்தடிச்ச உடனே போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் நிலையாக நிற்கிறேன், சரிங்களா? அதுதான் இயற்கையை சொல்லி கொடுக்குற பாடம். அதை யாராலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ யாருடா, அதையும் நான் நிப்பாட்டுவேன்டா, நான் ஈஸ்வரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரேவதிக்கு ஓரளவு எதை நோக்கி போகணுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே ரேவதியை வச்சிங்க, அந்த வட்ட கதவை ரேவதியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டா. இப்போ அவளுக்கு யாருங்கிற உண்மையை தேடி வருவா. நீங்கள் என்ன வேணால் பாசத்தை கொண்டு தடுக்கலாம், ஆனால் உங்கள் பொண்ணு யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தானே பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம ராஜா வந்து பூந்து விளாட்றாங்க. இது எனக்கு ஒன்றும் பொருட்டு இல்லை. நான் தள்ளி நின்னாலும் ரேவதி என்னை பற்றி இருக்கிற விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி வந்தப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அது என்ன ஏதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் விதியையும் இயற்கையும் எதை கொண்டும் சாமானிய ஒருத்தனால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. தடுத்து நிப்பாட்டணும்னு நினச்சா அவன்
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனை தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது தான் அர்த்தம். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட் பாய், நான் வரேன், ஆனால் போகிறேன்னு நினைக்காதீங்க, கட்டாயம் திரும்பியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஏய் நம்ம என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் ஒரு சின்ன பையன் எவ்வளோ தெளிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான், அவனை பற்றி தான் நமக்கு தெரியுமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதிக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வந்திருக்கு அந்த இடத்துல. ஏன்னா ஒரு புல்லட் ஷோரூமில் வாங்கினாங்கல்ல, உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு. அவங்க அந்த கடையில் வந்து புதுசாக வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. என்னம்மா என் வீட்டுக்கு புல்லட்டை வந்து அனுப்பிச்சிருக்கீங்களே, நான் எந்த விதமான புல்லட்டையும் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, மேடம் உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, நாங்கள் தெளிவாக தான் பார்சல் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு ரேவதி வந்து கிட்ட சொல்கிறாங்க. என்னது தெளிவான பார்சலை தான் அனுப்பிச்சி வைப்பீங்களா? ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து நான் சொல்கிறது கரெக்டானு ரேவதி கிட்ட அவங்க வீட்டு விலாசத்தை சொல்லிடுறாங்க. ஆமாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் நான் இதை கேட்கவே இல்லையே. மேடம் நான் இங்கே புதுசாக வந்து சேர்ந்துருக்கேன், இருங்க நீங்கள் எதுக்காக இதை ஆர்டர் பண்ணீங்கிற விஷயத்தை வந்து பார்க்குறேன்னு கம்ப்யூட்டரில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. மேடம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு. என்னடா இதே தான் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போனா, இப்போன்றானா ஹஸ்பண்டுக்காக நம்ம வந்து புல்லட் வாங்கினோமா, இதை வந்து ஷோரூம்காரங்க எதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து போய் சொல்லணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இப்போ எதுக்காக நான் புல்லட் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேடம் இங்கே நான் மேனேஜர் இல்லை மேடம், சாதாரண ஒரு சேல்ஸ் ஸ்கேல் தான், அப்படி இருக்கும்போது எனக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்ததுனால தெரியல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் மேனேஜர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லாமே வந்து தெரிய வரும் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து விலாசத்தை வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே நம்ம ரேவதி உடனே இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரியணும்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே அங்கே ஷோரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு எந்த ஷோரூமுக்குள்ள நம்ம ராஜாக்காக புல்லட் வாங்கினாங்களோ அதே ஷோரூமுக்கு அதே இடத்துக்கு நம்ம ரேவதி வந்து போகிறாங்க. அங்கே தானே வாசலில் இது மாதிரி வந்து நடந்துச்சு. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து தோணுமா இல்லையான்னு சூப்பராக சஸ்பென்ஸோட அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். ஆட்டோவில் நம்ம ரேவதி வந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னே அப்படியே வந்து சரி உள்ளே போவோன்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உள்ளே வந்து போகிறாங்க. உள்ளே போனோன்னே நான் இது மாதிரி ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் தான் என்கிட்ட வந்து பேசுனீங்க, எனக்கு எந்த விதமான டீட்டெயிலும் தெரியல, ஆனால் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்கன்னு மட்டும் என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கும் மேனேஜர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மேனேஜர் வந்து சகஜமாக தெரிஞ்சவங்கள வந்து பார்த்து பேசுனா எப்படி பேசுவாங்க, நல்லபடியாக நம்ம கடையில் ஒரு பொருள் வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுவாங்கள்ல, அதே போல் என்ன மேடம் ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் போக சொல்லிடுறாங்க. ரேவதி அவங்களும் வந்து சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதியால் இதை நம்பவே முடியல. சார் என்ன உங்களுக்கு தெரியுமா, என்ன ஆச்சு மேடம், என்ன உங்களுக்கு தெரியுமா, என் புருஷனுக்கு நான் கண்டிப்பாக பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு இந்த பரிசு வந்தே ஆகணும் வந்தே ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, எங்களால் கடைசி நேரத்தில் டெலிவரி பண்ண முடியல, அதனால நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயமே நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும், என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன பேசுனீங்கிறதெல்லாம் என்னால் காட்ட முடியும் மேடம், உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை தெரியலங்க, எனக்கு சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வினோதமாக தான் இருக்குது மேடம், நீங்கள் தெளிவாக தான் இருந்தீங்க, இப்போ தான் செம்மையாக வந்து எங்களை குழப்புறீங்க, நீங்கள் வாங்கினது 3 மாதத்துக்கு முன்னாடி தானே, ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது, நாங்கள் வாய்ஸ் ஓவர் கேமரா தான் வச்சுருக்கோம், நீங்கள் பேசினது கூட வந்து பதிவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கம்ப்யூட்டரில் வந்து தட்டுறாங்க. அந்த டேட்டு டைம் அந்த பில்லை வச்சு அப்படியே வந்து அவங்க எப்போ வந்தாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்கங்கிற விஷயத்த நீங்களே பாருங்கள் மேடம்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரு பட்டனை வந்து தட்டுறாங்க. சார் என் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் நான் இது மாதிரிலாம் ஆசையாக வந்து வாங்கிட்டு வந்து தரேன், நான் கார் வாங்கி கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், அவர்கிட்ட வந்து 100 கணக்கில் வந்து காரெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது புல்லட் எனக்கு இந்த டேட்டில் இந்த டைமில் டெலிவரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த பிறந்தநாள் அன்னைக்குங்கிற டேட்டு டைமு தெரிஞ்சிருச்சு கார்த்தியோட பிறந்த நாள்னு, ஆனால் அவருக்கு ராஜாவோட பிறந்த நாள்னு சரியாக வந்து தெரியல. ஆமாம் சார் இது எல்லாம் நான் தான் பேசியிருக்கேன். ஆமாம் மேடம் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, உங்ககிட்ட இன்னொரு மாற்றம் வந்து நடந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கே வந்து கொடுத்துருப்போம், ஆனால் அன்றைக்கி முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, அதை நான் மறந்துட்டேன், 3 மாதம் கிட்ட ஆச்சு இல்லை, உங்களுக்கு இந்த ஷோரூம் வாசலில் தான் இது போல் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுங்கிறத
அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க? அப்படியா? அப்போனா நான் ஏன் மறந்தேன்? இது எல்லாம் உண்மைனா நான் எப்படி இதெல்லாம் மறப்பேன் அப்படின்னு நம்ம ரேவதி கேட்டப்போ தான் அந்த மேனேஜருக்கே ஆமாம்ல இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது தான் ரேவதி அப்படியே தலையில் வந்து கை வச்சு பார்க்குறாங்க. உடனே அங்கே சில பல விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்குங்கிறது தெரியுது அவங்களுக்கு. சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மேடம் பெருசாக வந்து யோசிக்காதீங்க சரிங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாரே மேடம், அவர் உங்ககிட்ட கேட்டால் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பேசி அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்தது ஏதாவது வேணும்னா கேளுங்க மேடம், நீங்கள் எங்களோட வேல்யூபிளான கஸ்டமர்னு அந்த மேனேஜர் உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க. நான் ஏதாவது தப்பாக பேசி ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு தன்மையாகவும் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மேனேஜர் சூப்பராக எல்லா விஷயத்தையும் வந்து புரிய வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரானரியாக கதைக்களத்தை கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் கேஷுவலாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ ஒரு பெஞ்ச் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்கு. அங்கே வந்து உட்காந்துருக்கிறப்ப தான் அந்த இடத்தையே வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் ஏன் இப்படி என்கிட்ட வந்து உண்மையாக இல்லைன்னு தெரியவே இல்லையே. எல்லாரும் உண்மையாக இல்லை, சரி அவங்கள எல்லாரையும் ஒதுக்கி வச்சிடலாம் அம்மாவோட பிடிவாதத்தினால. ஆனால் என்ன கட்டின ஒருத்தன் இருப்பான்ல, அவன் ஏன் என்கிட்ட வந்து பார்க்கல பேசலை? ஒரு வேளை அம்மா அவரையும் அனுப்பிச்சி வச்சிருப்பாரோ, கோவப்பட்டு இனிமேட்டு இங்கே வரவே கூடாதுன்னு. அதனால தான் அந்த மனுஷன் என்கிட்ட பேசாமல் இருக்காரோ. நான் இந்த அளவுக்கு அவர் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டியிருக்கேன்னா அவர் என் மேலே எவ்வளோ பாசத்தை வந்து கொட்டியிருப்பார். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா, நான் பேசின வீடியோவை எனக்கு அனுப்பிச்சி வைக்க முடியுமான்னு கேட்ட உடனே செல்ஃபோனில் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க நம்ம ரேவதி. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என் புருஷனுக்காக எனக்கு வேணும், என் புருஷன் என் புருஷனை சொல்லிக்கிட்டே வந்து இருக்காங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி. வார்த்தைக்கு வார்த்தை ரேவதி உன் மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷமும் பூரிப்பும் இருக்குன்னு தெரியுதா? அப்போனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு நபர் தான் காரணம்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அவரை தேடி போயே தான் ஆகணும், இந்த பயணத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த மனுஷன் ரொம்பவே பாவம். அப்படின்னா எனக்கு நடந்த நிகழ்வெல்லாம் அவரும் கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்று தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்று எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும்னு தெரிஞ்சு தான் அவங்க தள்ளி நின்னாங்களோ. இது போல் ஒரு பாவம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்குமா? அப்பப்பா, சந்திரா பண்ண வேலையும் அம்மா பண்ண வேலையும் இதில் வீட்டாளுங்க எப்படி என்னை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த ஒரு நபரை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சூப்பராக வந்து ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி. இன்னொரு வருஷனை வந்து காட்ட போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அந்த புல்லட்டை வீட்டுக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி அந்த புல்லட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம ரேவதி. அப்பன்னு பார்த்து அந்த பார்சலை பிரிக்கிறதுக்காக கத்திரிக்கோல் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இந்த பைக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னா இந்த பைக் இங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன் பின்னாடி உட்கார்றதுக்கு. முன்னாடி இருக்க வேண்டியவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லையே. இந்த பைக்குக்கு சொந்தக்காரரை நான் எப்படி எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு ராஜாவை நினச்சிக்கிட்டு அந்த பைக்குக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல